வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் மாநகரம், கும்பகோணத்திலிருந்து. நீங்கள் திருமணமாகி ரொம்ப நாள் நீண்ட நாளாக குழந்தை வரம், அதாவது சந்தான பாக்கியம் இல்லாமல் இருப்பவரா அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். மனிதனாய் பிறந்து வாழும் காலத்தில் நம்ம அடுத்த ஒரு ஜெனரேஷனை உற்பத்தி பண்ணி வச்சுட்டு போகணும். நம்மளோட பேர் சொல்கிறதுக்கு, பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணும் அப்படிங்கிறது எல்லோரோட கனவாக தான் இருக்குது வாழ்க்கையில். ஆனால் அது எல்லாருக்கும் நிறைவேறுதா அப்படின்னா இல்லை. அந்த மாதிரி நிறைவேறாதவங்க மனநிலை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்களால மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு உண்மையான பக்தியும் கடவுள் மேல் நம்பிக்கையும் இருந்தால் அந்த முருகப்பெருமானை அவங்களுக்கு குழந்தையாக பிறப்பார். நீண்ட நாள் குழந்தை இல்லைன்னா சக்தி திதியில் விரதம் இருக்குங்க. தொடர்ந்து விரதம் இருந்துக்கிட்டே வாங்க. அப்படி விரதம் இருந்துகிட்டே வரும்போது அமாவாசை அல்லது பௌர்ணமி அல்லது சக்தி திதி, அப்படி இல்லைன்னா கிருத்திகை திதி, இந்த நாளில் நான் சொல்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டத்துலேருந்து ராசிபுரம் போகிற வழியில் இருக்குது. ஆலவாய் மலை அப்படின்ற பேரில் முருகப்பெருமான் அந்த மலையில் இருக்கார். அதாவது ஆலவாய் மலை அப்படின்ற ஊரில் முருகப்பெருமான் இருக்கார். அந்த மலையோட உயரம் எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா 1500 படிக்கட்டுகள். இந்த மலையோட அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட அண்ணன் கணபதி உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரு அர்ச்சனை, அப்படி இல்லைன்னா 2 நெய் தீபம் ஏற்றி ஒரு செதர்த்தாங்க உடைச்சிட்டு அவர்கிட்ட வேண்டுதல் பலிக்க வேணும்னு ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு போங்க மேலே முருகப்பெருமானை போய் பார்க்குறதுக்கு. இந்த படியை நீங்கள் 1500 படிக்கட்டுகளை ஏறி போகிறதுக்கு குறைச்சலாக ஒரு 2.5 மணி நேரம் ஆகுங்க. இதை படிக்கட்டெல்லாம் கடந்து நீங்கள் மேலே போனீங்கன்னா முருகப்பெருமான் அவ்வளோ அற்புதமாக காட்சி கொடுப்பாருங்க. அவரை கண்ணார பார்த்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே முன்னாடி அமர்ந்துருங்க. நீங்கள் நாமக்கல்லேருந்து கிளம்பும்போது 2 ரோஜாப்பூ மாலை வாங்கிக்கோங்க. ரோஜாப்பூ மாலைனா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிரியமான மாலை. அப்புறம் அர்ச்சனைக்கு தேவையான தேங்காய், பழம், பூ, வெத்தலைப்பாக்கு இது எல்லாமே நீங்கள் நாமக்கல்லே வாங்கிக்கோங்க. நீங்கள் மேலே சென்றதும் முருகப்பெருமானுக்கு இந்த 2 மாலையை சாத்தி உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருஷம் நீங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தீங்களோ, உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷம் உங்களுக்கு குழந்தை இல்லாமல், திருமணமாகி ஒரு 5 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தீங்கன்னா கணவனுக்கு 5 நெய் தீபம், மனைவிக்கு 5 நெய் தீபம், மொத்தம் 10. இதில் வள்ளி தேவசேனாவுக்கு முருகப்பெருமான், வள்ளி தேவயானைக்கு 2, மொத்தம் 12 தீபம் ஏற்றணும். இதை கீழேருந்து புது அகல் விளக்காக வாங்கிங்க. தாமரை தண்டு திருநூல் போட்டு சுத்தமான நெய் விட்டு முருகப்பெருமானுக்கு நேர் ஏற்றாப்புல இந்த 12 விளக்கையும் ஏற்றுங்க. இந்த 12 தீபமும் அணையிற வரைக்கும் முருகப்பெருமானை மனமுருக வேண்டுங்க. இந்த 12 நெய் தீபத்துலேயும் பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காயும் பொடி பண்ணி போட்டு விடுங்க. அந்த ஏரியாவே மனமாக இருக்கும். இப்படி அந்த தீபம் அணையிற வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு முருகப்பெருமானை 11 சுற்று சுற்றிட்டு முருகப்பெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது அவங்க சுனை தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் தருவாங்க. அந்த தீர்த்தத்தை வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அங்கேயே உள்ளுக்கு சாப்பிடுங்க. பாக்கி ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்து ஒரு 48 நாளைக்கு தினமும் காலையில் குளிச்சுட்டு கணவனும் மனைவியுமா ஆளுக்கு கொஞ்சமாக பிரசாதம் மாதிரி சாப்பிட்டுவாங்க. ஒரு 48 நாள் தொடர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். கண்டிப்பாக குழந்தை பேரை கொடுப்பார். நீங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தையாகவே பிறப்பார் முருகப்பெருமான். நீங்கள் போக வேண்டிய நாள்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி திதி, இந்த 4 நாள்லேயும் குருக்கள் வருவார். உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு அந்த முருகப்பெருமான் பேரை, எத்தனையோ பேர் முருகப்பெருமான் இருக்குது, முருகப்பெருமானுக்கு இருக்கிறது, அதில் ஏதோ ஒரு பேரை சுட்டி மகிழுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்.